இன்றைக்கி ஒரு சிம்பிளான மஷ்ரூம் கிரேவி தான், ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். ஒரு கடாயில் எண்ணெய், சோம்பு பொரிஞ்சதுக்கப்புறம் ஜீரகம், இந்த ஜீரகத்தோட பொடியாக சாப் பண்ண ஆனியன், இது 2 ஆனியன் நான் எடுத்திருக்கேன். பொடியாக சாப் பண்ணி இதை நல்லா வதக்கிட்டு இது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட போகிறோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூன், இதையும் நல்லா வதக்கணும். பச்சை வாசனை போனதுக்கப்புறமா இந்த தக்காளியை 2 தக்காளியை அரைச்சி பேஸ்ட் பண்ணியிருக்கேன். அந்த 2 தக்காளியும் இந்த மாதிரி பியூரியாக கலந்து விட போகிறேன். இதையும் பச்சை வாசனை போகிற லெவலுக்கு வதக்கணும். இதை வதக்கும் போதே உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாம் நம்ம. அப்போ உப்பு சேர்த்துட்டோன்னா இன்னும் கொஞ்சம் ஈஸியாக வதங்கும். இது நல்லா கலரி விட்டுட்டு மஞ்சத்தூள் சேர்த்துருக்கேன். மஞ்சத்தூளுக்கு அப்புறம் மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். இதையும் போட்டு நல்லா வதக்கிடுங்க. இந்த வதக்கும் போதே இந்த பச்சை வாசனைலாம் போயிடும். எண்ணெய் பிரிஞ்சு வர ஸ்டார்ட் ஆகும் பார்த்திங்கன்னா. ஸோ எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா தனியாத்தூள், இந்த தனியாத்தூளோட ஃப்ளேவரிங் வந்து ரொம்பவே நல்லா என்ஹான்ஸ்டாக தெரியும். இது கூட நம்ம கட் பண்ணி வச்சுருக்க மஷ்ரூம்ஸ் போடுறோம். இந்த மஷ்ரூமே வந்து என்ன ஆகும்னா தண்ணி விட ஆரம்பிக்கும். உப்பு கலந்ததுக்கப்புறம் இந்த மஷ்ரூம் தண்ணி நிறைய விட ஆரம்பிக்கும். நீங்கள் ஒரு தட்டு போட்டு இப்படி கிளறிட்டு மூடி வச்சிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக தண்ணி விட்டு இருக்கும். ஸோ நான் அதை தான் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு நல்லா வதக்கிட்டு அதை தட்டு போட்டு மூடி வைக்கிறேன். கொஞ்சம் தண்ணி சேர்த்துருக்கேன் நானும். ஸோ உங்களுக்கு கன்சிஸ்டன்சிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வேணும்னா இன்னும் கொஞ்சம் கூட தண்ணி சேர்த்துக்கலாம். இல்லைன்னா அதுவே கொஞ்சம் தண்ணி விடும். அந்த மஷ்ரூம் நல்லா வெந்துச்சுன்னா உங்கள் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. மஷ்ரூம் கிரேவியை நீங்கள் ஜீரா ரைஸ்க்கோ இல்லை வந்து சப்பாத்திக்கோ கூட சேர்த்து சாப்பிட்லாம். கொஞ்சமாக லாஸ்ட்டாக கரம் மசாலா சேர்த்துருக்கேன். இது போட்டதுக்கப்புறம் ஒரு 5 மினிட்ஸ் கொதிச்சா போதும். அந்த ஃப்ளேவரிங் நல்லா, அந்த கரம் மசாலாவோட ஃப்ளேவரிங் நல்லாவே வரும். விருப்பம் இருந்தால் கொத்தமல்லி போட்டு கார்னிஷ் பண்ணிக்கோங்க. மஷ்ரூம் கிரேவி சிம்பிளாக ரெடி ஆகிடுச்சு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.